மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நேற்று 4 திட்டங்கள், புதிய திட்டங்களை எல்ஐசி ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்தி உள்ளது. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல 2 திட்டங்கள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், அதாவது ஆன்லைன்ல மட்டும் தான் அது சேல் ஆகும். மீதி 2 பிளான் நம்ம சேல் பண்ணலாம். நம்ம சேல் பண்ணக்கூடிய அந்த 2 பிளான் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம யுவா டேர்ம் பிளான் பத்தி நம்ம முழுமையா பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே. நம்ம அந்த பிளானோட சேல்ஸ் ப்ரௌச்சரை பார்த்தோம்னு வைங்களேன், நமக்கு டீட்டெயிலா இந்த பிளான புரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலா இந்த பிளான புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு நாள் வெயிட் பண்ணேன். நேத்து ஏன்னா நமக்கு ஃபுல் டீட்டெயில் வரல. இன்னைக்கு தான் நமக்கு இந்த திட்டத்துக்கான சேல்ஸ் ப்ரௌச்சர் நம்ம எல்ஐசி இந்தியா வெப்சைட்லயே அப்டேட் ஆச்சு. அதனால வாங்க இந்த பிளான் நம்ம முழுமையா பார்த்துடலாம். இதான் அந்த பிளானோட சேல்ஸ் ப்ரௌச்சர். I have secured my future with smart planning. My life, my way. LIC's யுவா டேர்ம் பிளான் நம்பர் 875. இது என்ன மாதிரி பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, a pure risk plan ensuring a risk-free tomorrow. A non-participating, non-linked life individual pure risk plan, pure term plan. இதுல என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெனிஃபிட் ஆஃப் an attractive high sum assured rebate, ஸ்பெஷல் ரேட் ஃபார் உமன், ஹையர் கவர் அட் a lower premium rate, flexibility to choose from 2 benefit option, level sum assured and increasing sum assured. இது எப்படி ஜீவன் அமர்ல இருக்கோ அது மாதிரி 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. லெவல் சம் அஷ்யூர்ட் அண்ட் இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்டு. ஹை சம் அஷ்யூர்ட் ரிபேட் ரொம்ப அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரேட் கொடுக்குறாங்க. லோயர் பிரீமியம் ரேட் ஃபார் ஹையர் கவரேஜ். நம்ம டேர்ம் பிளான்ல இதுவரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஃபீல்ட்ல என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட்டை விட உங்க டேர்ம் பிளானோட பிரீமியம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. அதற்கான விளக்கத்தை நம்ம என்னதான் கொடுத்தாலும் கிளையண்ட்டுக்கு அந்த பணம் அப்படின்னு வரும்போது மற்ற விஷயமெல்லாம் அவங்க மனசுல உள்வாங்கிறது இல்ல. அந்த போட்டிக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட்ல நம்மளும் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த யுவா டேர்ம் பிளான ரொம்ப லோயர் பிரீமியமா, இப்ப மத்த பிரைவேட் கம்பெனியை விட நம்ம டேர்ம் பிளானோட பிரீமியம் கம்மியா இருக்கிற அளவுக்கு டிசைன் பண்ணி விட்டுருக்காங்க. இதோட விவரங்கள் நம்ம படிப்படியா பார்க்கலாம். எல்ஐசிஸ் யுவா டேர்ம் முதலே பார்த்துட்டோம். இது நான் பாரு, நான் லிங்க்டு, பியூர் ரிஸ்க் பிளான். கியூ ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். இதுல என்னன்னா, flexibility to choose from 2 death benefit option, level sum assured and increasing sum assured. இது மட்டும் இல்லாம வேற என்ன flexibility இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, flexibility to choose from single premium கட்டலாம், ரெகுலர் பிரீமியம் கட்டலாம், லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் கட்டலாம். அதே மாதிரி நீங்க பாலிசி டேமையும் பிரீமியம் பேயிங் டேமையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்கு. பெண்களுக்கு ஸ்பெஷல் ரேட்டு, ஹை சம் அஷ்யூர்டுக்கு நல்ல வெரி அட்ராக்டிவ் ரிபேட்டு. இது இல்லாம 2 கேட்டகரி ஆஃப் பிரீமியம் ரேட் இருக்கு. எப்படி மத்த ஜீவன் அமர் பிளான்ல இருக்கோ, ஸ்மோக்கர், நான் ஸ்மோக்கர், அதை பொறுத்து பிரீமியம் ரேட் ஆனது டிஃபர் ஆகும். 49 டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட் வச்சுதான் நம்ம இவரு ஸ்மோக்கரா நான் ஸ்மோக்கரா அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. நான் சும்மா ஸ்மோக் பண்றது இல்லை, நீங்க சும்மா சொன்னா மட்டும் பத்தாது. இந்த 49 டெஸ்ட் எடுத்து தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி, இந்த ஸ்கீம்ல சேர்றதுக்கு மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா 18 வயசு, லாஸ்ட் பர்த்டே 18 வயசு முடிஞ்சிருக்கணும். மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி பாத்தீங்கன்னா 45 இயர்ஸ், லாஸ்ட் பர்த்டே. அப்ப 45 இயர் முடிஞ்சு 11 மாசம் ஆனவங்க கூட இந்த ஸ்கீம்ல சேரலாம். பொதுவா மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி பாத்தீங்கன்னா நியரர் பர்த்டே கொடுப்பாங்க. ஆனா இந்த பிளான்ல லாஸ்ட் பர்த்டே கொடுத்திருக்காங்க.
அதே மாதிரி மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 33 வருஷம், 33 வயசு, 33 வயசு வரைக்கும் நம்ம வந்து மெச்சூரிட்டி. உதாரணமா ஒருத்தர் 18 வயசுல என்ட்ரு ஆனார்னா 33 வயசுல மெச்சூரிட்டி, டேர்ம் வந்து 15 வருஷம். மேக்ஸிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 75 இயர்ஸ். லாஸ்ட் பர்த்டே தான், எல்லா பெட்டும் லாஸ்ட் பர்த்டே தான் கணக்குல எடுத்துக்கிறாங்க. மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் எவ்வளவு இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா 50 lakhs. மேக்ஸிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 crore. ஆனா இதுல ஒரு ஸ்டார் கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, the basic sum assured above 5 crore may be considered on case to case basis. 5 crore மேல கூட இந்த பிளான்ல வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல அந்த அண்டர்ரைட்டிங் பாலிசியை பொறுத்து, ரீஇன்சூரருடைய அக்செப்டன்ஸை பொறுத்து இது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. 5 கோடி மேக்சிமம் அப்படின்னு இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டு லைஃபா இருக்காரு, நல்ல இன்கம் இருக்கு அப்படின்னா 5 crore மேல கூட நம்ம அவருக்கு கொடுப்பதற்கு இந்த திட்டத்துல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரி, பேசிக் சம் அஷ்யூர்ட் எத்தனை மடங்குல கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் வந்து 50 லட்சம் சொல்லிட்டேன். 50 லட்சத்துல இருந்து 75 lakhs வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 lakh மடங்குல கொடுக்கலாம். அதாவது 51 லட்சம், 52 லட்சம், 53 லட்சம் அப்படி. இதே 75ல இருந்து 1.5 crore சம் அஷ்யூர்ட் இருந்தது அப்படின்னா 25 lakhs மல்டிபிள்ல தான் கொடுக்க முடியும். 75 lakhs போயிட்டாலே அதுக்கப்புறம் 1 crore தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் 1.25, அதுக்கப்புறம் 1.5 crore. above 1.5 crore to 4 crore வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 lakh மடங்குல கொடுக்கலாம். above 4 crore போயிட்டா 1 crore மல்டிபிள் தான். அப்ப 4 crore அடுத்து எங்க போகணும்? 5 கோடி தான். 5 கோடிக்கு அடுத்து எங்க போகணும்? 6 crore தான். இடையில இன் பிட்வீன்லாம் போக முடியாது அப்படிங்கறதையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். சரி, பாலிசி டேர்ம் அண்ட் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் வந்து நான் முதலே சொன்னது மாதிரி ரெகுலர் இருக்கலாம், அல்லது லிமிடெட் ஆஃப் 10 இயர்ஸ், அல்லது லிமிடெட் பிரீமியம் ஆஃப் 15 இயர்ஸ், ஆர் சிங்கிள் பிரீமியம். நீங்க இந்த சாய்ஸ்ல எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர்னா என்ன? பாலிசி டேர்ம் ஃபுல்லா கட்டுறது. இப்ப 10 வருஷம் டேர்ம் எடுத்தீங்கன்னா 10 வருஷமும் கட்டணும். 15 இயர் சூஸ் பண்ணீங்கன்னா 15 இயர்ஸ் கட்டணும். 40 இயர் சூஸ் பண்ணீங்கன்னா 40 இயர்ஸும் கட்டணும். இன்னொன்னு லிமிடெட் பிரீமியம் ஆஃப் 10 இயர்ஸ், 10 வருஷம் மட்டும் கட்டுறது. இல்லைன்னா 15 வருஷம் மட்டும் கட்டுறது. இல்ல சிங்கிளா கட்டுறது. இதான் பிரீமியம் பேமெண்ட் டேர்மை பொறுத்தவரை நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன். பாலிசி டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15ல இருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் அண்டர் ரெகுலர் சிங்கிள் லிமிடெட் பிரீமியம் ஆஃப் 10 இயர்ஸ், 15 to 40 இயர்ஸ். இதே பாலிசி டேர்ம் 20 to 40 இயர்ஸ் வந்து அண்டர் லிமிடெட் பிரீமியம் ஆஃப் 15 இயர்ஸ். இப்ப 15 இயர்ஸ் நீங்க கட்டுற மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களது மினிமம் டேர்ம் வந்து 20 இயர்ஸா மாறிடும். 20 to 40 இயர்ஸ்க்குள்ள நீங்க போட்டுக்கலாம். இதே பிரீமியம் டேர்ம் வந்து நீங்க ஒரு 10 வருஷம் மட்டும் கட்டுற மாதிரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி டேர்ம் வந்து 15ல இருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மேக்சிமம் டேர்ம் வந்து 40 இயர்ஸ். சரி, மினிமம் பிரீமியம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியம் வில் பி 3000. அது லிமிடெட் பிரீமியம் பேமெண்டா இருந்தாலும் சரி, ரெகுலர் பேமெண்டா இருந்தாலும் சரி. ரெகுலர்னா என்னங்க? இப்ப 15 இயர் டேர்ம் சூஸ் பண்ணீங்கன்னா 15 இயர்ஸும் கட்டுறது. லிமிடெட் பிரீமியம்னா என்ன சொன்னேன்? இப்ப 15 இயர் சூஸ் பண்ணிட்டு நீங்க 10 வருஷம் மட்டும் கட்டுற மாதிரி கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிளானுக்கு மினிமம் இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா பெர் இயர் வந்து 3000. சிங்கிள் பிரீமியமா இருந்தா 30,000. நம்ம மினிமம் சம் அஷ்யூர்ட் 50 லட்சம் பார்த்தோம். அப்ப 50 லட்சத்துக்கு மினிமம் பிரீமியம் 3000 ரூபாய் வருது. சிங்கிளா இருந்தா 30,000 வருது. பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் பேயபிள் அண்டர் இன்ஃபோர்ஸ் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா, டெத் பெனிஃபிட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, டெத் பெனிஃபிட் பேயபிள் ஆன் டெத் ஆஃப் லைஃப் அஷ்யூர்ட் டூரிங் தி பாலிசி டேர்ம் after the commencement of risk but before the date of maturity, provided the policy is in force and a claim is admissible, shall be sum assured on death. Under regular premium and limited premium payment, sum assured on death is defined as the highest of
7 times of annualized premium or 105% of total premium paid up to the date of death or absolute amount assumed to be paid on death. Under single premium payment, sum assured on death is defined as higher of 125% of single premium or absolute amount assumed to be paid on death. Annualized premiumங்கிறது premium payable in a year. இதுல வந்து tax, rider premium, underwriting extra premium, loading for model premium அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அது இல்லாத annual premium without GST and without any rider, without any extra. And total premiumங்கிறது means total of all premium paid under the base product excluding any extra premium and taxes. சிங்கிள் பிரீமியத்துக்கும் அதே மாதிரி தான், டாக்ஸ் எல்லாம் இல்லாத பிரீமியம். அப்சல்யூட் அமௌண்ட்னா என்ன? அப்சல்யூட் அமௌண்ட் அஸ்யூட் டு பி பெய்ட் ஆன் டெத் ஷால் டிபெண்ட் ஆன் டெத் பெனிஃபிட் ஆப்ஷன் சூசன் அட் டைம் ஆஃப் டேக்கிங் திஸ் பாலிசி அண்ட் இஸ் ஆஸ் அண்டர். அப்ப அப்சல்யூட் அமௌண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த டெத் பெனிஃபிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்க அதை பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். முதலே பார்த்தோம், 2 ஆப்ஷன் உண்டு. ஆப்ஷன் 1 என்ன? லெவல் சம் அஷ்யூர்ட். அப்ப நீங்க லெவல் சம் அஷ்யூர்ட சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அப்சல்யூட் அமௌண்ட் அஷ்யூர்ட் டு பி பெய்ட் ஆன் டெத் ஷால் பி ஆன் அமௌண்ட் ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட். அப்ப பேசிக் சம் அஷ்யூர்டு உங்களுக்கு த்ரூ அவுட் தி பாலிசி டேர்ம் வந்து எப்ப டெத் ஏற்பட்டாலும் உங்களது நாமினிக்கு கிடைக்கும். நீங்க பேசிக் சம் அஷ்யூர்டு 1 crore எடுத்தீங்க அப்படின்னா 40 year டேர்ம் எடுத்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்குள்ள நீங்க எப்ப இறந்தாலும் அந்த 1 crore உங்க ஃபேமிலிக்கு கிடைக்கும். அதான் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 என்னன்னா இன்கிரீசிங் சம் அஷ்யூர்ட். இதென்ன இன்கிரீசிங் சம் அஷ்யூர்டு? அப்சல்யூட் அமௌண்ட் அஷ்யூர்ட் டு பி பெய்ட் ஆன் டெத் ஷால் ரிமைன் ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட் டில் கம்ப்ளீஷன் ஆஃப் 5th பாலிசி இயர். Thereafter, it increased by 10% of basic sum assured each year from 6th policy year till 15th policy year. அதாவது இன்கிரீசிங் சம் அஷ்யூர்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் 5 வருஷத்துக்கு பேசிக் அமௌண்ட் தான் அப்படியே இருக்கும். 6வது வருஷத்துல இருந்து 15 வருஷம் வரைக்கும் வருஷம் பேசிக் சம் அஷ்யூர்ட்ல 10% இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். 15 வருஷம் ஆனோடனே அது என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 2 மடங்கு சம் அஷ்யூர்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அது அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். அது மீதி பீரியடுக்கு வந்து அந்த பாலிசி டேர்ம் உடைய அந்த twice the basic sum assured வந்து கன்டினியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், absolute amount assured to be paid on death under a policy with basic sum assured X ன்னு வச்சுக்கோங்க. sum assured வந்து என்னது? X. இந்த X வந்து பாத்தீங்கன்னா முதல் 5 வருஷத்துக்கு எக்ஸாவே இருக்கும். அடுத்து 6வது வருஷம் அது என்னவா மாறும்? எக்ஸ்ல 10%, அதாவது 1.1 into X. அதான் 6th பாலிசியில கிடைக்கும். அடுத்த வருஷம் 7th இயர்ல 1.2x அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது 2x மாறுற வரைக்கும் 15th இயர்ல அது வந்து 2x மாறும், அதாவது 2 மடங்கா மாறும். அதுக்கப்புறம் 16th இயர்ல இருந்து பாலிசி டேர்ம் வரைக்கும் அதே 2 மடங்கு வந்து கன்டினியூ ஆகும். The death benefit option once chosen cannot be changed later. நீங்க பாலிசி போடும் போதே ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2ங்கிறத வந்து நீங்க சூஸ் பண்ணிடணும். லெவல் சம் அஷ்யூர்ட் வேணுமா, இன்கிரீசிங் சம் அஷ்யூர்ட் வேணுமா? ஏன்னா அதுக்கேத்த மாதிரி நமக்கு பிரீமியம் ஆனது சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ண பிறகு அதை மாற்ற இயலாது. மெச்சூரிட்டி பெனிஃபிட்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் சர்வைவல் ஆஃப் லைஃப் அஷ்யூர்ட் டு தி எண்ட் ஆஃப் பாலிசி டேர்ம் நோ மெச்சூரிட்டி பெனிஃபிட் இஸ் பேயபிள். ஏன்னா இது வந்து பியூர் டேர்ம் ரிஸ்க் பிளான். ஆப்ஷன் என்ன? முதல்ல சொன்ன மாதிரி டெத் இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்க 5 வருஷம், 10 வருஷம் அல்லது 15 வருஷம் இன்ஸ்டால்மெண்டாக வாங்கிக் கொள்ளலாம். அதுக்கு மினிமம் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் மந்த்லியா இருந்தா 5000, குவார்டர்லினா 15000, ஆஃப் வேலினா 25000, இயர்லினா 50000. பேமெண்ட் ஆஃப் பிரீமியம். பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ரெகுலருக்கும் லிமிடெட் பிரீமியத்துக்கும் என்ன மோடு அலௌடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயர்லியும் ஆஃப் வேலியும் மட்டும்தான் அலௌடு. சிங்கிள் பிரீமியம் சிங்கிளா கட்டிடுவாரு.
குவார்டர்லி, மந்த்லி அதெல்லாம் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. கிரேஸ் பீரியட் வந்து 30 நாள் இருக்கு. கிரேஸ் பீரியடுக்குள்ள ரிஸ்க் ஏற்பட்டால் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். கிரேஸ் பீரியட் முடிஞ்சிச்சு அப்படின்னா, உங்களுக்கு டெத் கவர் இருக்காது. சாம்பிள் இல்லஸ்ட்ரேட்டிவ் பிரீமியம் பாருங்க. தி சாம்பிள் இல்லஸ்ட்ரேட்டிவ் பிரீமியம் ஃபார் போத் ஆப்ஷன் 1 லெவல் சம் அஷ்யூர்ட் அண்ட் ஆப்ஷன் 2 இன்கிரீசிங் சம் அஷ்யூர்ட் ஃபார் பேசிக் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 50 lakh ஃபார் நான் ஸ்மோக்கர் மேல் ஸ்டாண்டர்ட் லைஃப் அண்டர் டிஃபரண்ட் பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன். 30 வயது உள்ள நபரு 50 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு எடுத்தாருன்னா ஒவ்வொரு மோட்லயும் என்ன மாதிரி வரும்? 30 வயசு உள்ள நபர் இல்ல, ஒவ்வொரு வயசும் போட்டிருக்காங்க. ஏஜ் லாஸ்ட் பர்த்டே சப்போஸ் அவருடைய வயசு வந்து 20, பாலிசி டேர்ம் வந்து 20 இயர்ஸும் பிரீமியம் கட்டுறாரு. அதுக்கு பேர் தான் என்னது? ரெகுலர் ஆனுவல் பிரீமியம்ங்கிறது. எவ்வளவு கட்டணும்? 50 லட்சம் ரூபாய்க்கு 4550 ரூபாய் கட்டணும். ஏன்னா இது வந்து ஆப்ஷன் 1 லெவல் சம் அஷ்யூர்ட். அப்ப பாலிசி டேர்ம் 20 சூஸ் பண்ணிருக்காரு. அந்த 20 இயர்ஸும் அந்த பாலிசி ஆனது 50 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் கவர் இருக்கும். அதுக்கு அவர் கட்ட வேண்டியது 20 இயர்ஸும் வருஷம் 4550 ரூபாய். இதே அவர் வந்து லிமிடெட் பே ஒரு 15 வருஷம் மட்டும் கட்டுற மாதிரி சூஸ் பண்ணியிருந்தாருன்னா, அப்ப எவ்வளவு கட்டணும்? வருஷம் பாத்தீங்கன்னா 5250 ரூபாய் கட்டணும். இதே 10 வருஷம் மட்டும் அவர் கட்டுற மாதிரி அவர் சூஸ் பண்ணியிருந்தாருன்னா 6600 ரூபாய் கட்டணும். இது என்ன மீனிங்? பாலிசி டேர்ம் வந்து 20 இயர்ஸ், ஆனா அவர் பிரீமியம் கட்டுறது 10 வருஷம். ஆனுவல் பிரீமியம் ஃபார் லிமிடெட் பிரீமியம் பேயிங் டேர்ம் ஆஃப் 10 இயர்ஸ். அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் பணம் கட்ட வேண்டியதில்லை. 10 வருஷம் எவ்வளவு கட்டணும்? வருஷம் 6600 ரூபாய். அதாவது 66000 ரூபாய் வருதுங்க. 10 வருஷம் சேர்ந்து அவர் கட்டுற பணம். இதே சிங்கிள் பிரீமியம் ஒன் டைம் கட்டிட்டு 20 இயர்ஸ் எனக்கு 50 லட்சத்துக்கு கவர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப எவ்வளவு கட்டணும்? வெறும் 44,350 ரூபாய் ஒன் டைம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 20 இயர்ஸுக்கு 50 லட்சம் ரூபாய் லெவல் சம் அஷ்யூர்டுங்கனால உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும். இதே 30 வயசா இருந்தா பாருங்க, அதே 20 இயர் டேர்முக்கு ரெகுலர் பிரீமியம்னா 5950 ரூபாய். லிமிடெட் பே 15 இயர்ஸா இருந்தா 6850 ரூபாய். லிமிடெட் பே 10 இயர்ஸா இருந்தா 8750 ரூபாய். சிங்கிள் பிரீமியமா இருந்தா 59550 ரூபாய். ஏஜ் 40, பாலிசி டேர்ம் 20, ரெகுலர் பிரீமியம்னா 11700. ஆனுவல் பிரீமியம் ஃபார் 15 இயரா இருந்தா லிமிடெட் பே 15 இயர்ஸா இருந்தா 13600. ஆனுவல் பிரீமியம் லிமிடெட் டேர்ம் ஆஃப் 10 இயர்ஸா இருந்தா 17500. சிங்கிள் பிரீமியமா இருந்தா 1,21,900. இது அபோவ் பிரீமியம் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ். இப்ப இதே ஆப்ஷன் 2 இருந்தா வைங்க, எப்படி பிரீமியம் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஏன் பாலிசி போடும் போதே நம்ம எந்த ஆப்ஷன் 1 வேணுமா ஆப்ஷன் 2 வேணுமா அப்படிங்கறத ஏன் கேக்குறாங்க அப்படின்னா, அதை பொறுத்து பிரீமியம் ஆனது மாறுது. அதனாலதான் ஒன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆப்ஷனை மாத்த முடியாது. ஏஜ் 20, பாலிசி டேர்ம் 20 அப்படின்னா ரெகுலர் ஆனுவல் பிரீமியம் எவ்வளவு வருது? 5840 வருது. இதே லெவலுக்கு எவ்வளவு வந்தது? 4550 தான் வந்தது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1300 ரூபாய் கூட வருது. அதே மாதிரிதான் எல்லா மோடுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீசிங் சம் அஷ்யூர்ட் கூடும். ஏன்னா அது 6th இயருக்கு அப்புறம் அடுத்த 15 இயர்ஸ்க்குள்ள அது வருஷம் 10% சம் அஷ்யூர்ட் கூடிட்டே இருக்கும். 50 லட்சம் இருக்கிறது 6ஆம் வருஷம் 55 ஆகும், அடுத்து 60 ஆகும், அப்படியே கூடிட்டே போகும். 15ஆவது வருஷம் அது என்னவா மாறிடும்? 1 கோடியாக மாறிடும். 16ல இருந்து 20 வரைக்கும் ரிஸ்க் ஏற்பட்டா 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அதனால வந்து உங்களுக்கு இந்த பிரீமியம் ஆனது மாற்றம் வருது. இதே 15 இயர் லிமிடெட் பேவா இருந்தா 6750. 10 இயர் லிமிடெட் பேவா இருந்தா 8550. சிங்கிள் பிரீமியமா இருந்ததுன்னா 58400. இதே ஏஜ் 30 இருந்தா அதே பாலிசி டேர்ம் 20, ரெகுலர் பிரீமியமா இருந்ததுன்னா 8250. 15 இயர் லிமிடெட் பேவா இருந்ததுன்னா 9600. 10 இயர் லிமிடெட் பேவா இருந்தா 12250. சிங்கிள் பிரீமியம்னா 84950. 40 இயருக்கு பாருங்க, 20 இயர் டேர்முக்கு
ரெகுலர் பேமெண்ட்டுக்கு 17,850. 15 இயர் லிமிடெட் பேக்கு வந்து பாத்தீங்கன்னா 20,850. 10 இயர் லிமிடெட் பேக் பாத்தீங்கன்னா 26,850. சிங்கிள் பிரீமியம் பாத்தீங்கன்னா 1,88,950. ஏன்னா இந்த பிளானே வந்து பாத்தீங்கன்னா யுவா டேம்னாலதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 18ல இருந்து 45 வயசு வரைக்கும் தான் நமக்கு என்ட்ரி ஏஜே கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யங்கர் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் ரொம்ப சீப்பா இருக்கு நண்பர்களே. ரிபேட் பாருங்க, ரிபேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரீமியம் ரேட் இதை விட குறையும். நீங்க ஹையர் சம் அஷ்யூர்டு போகும்போது உங்களுக்கு வந்து பிரீமியத்துக்கு எவ்வளவு ரிபேட் இருக்கு அப்படின்னு பாருங்களேன். தி ஃபாலோயிங் ரிபேட் ஷால் பி அப்ளிகபிள். ஹை சம் அஷ்யூர்டு ரிபேட் அப்ளிகபிள் ஃபார் ரெகுலர் பிரீமியத்துக்கு உண்டு, லிமிடெட் பிரீமியத்துக்கு உண்டு, சிங்கிள் பிரீமியத்துக்கு உண்டு. சம் அஷ்யூர்டு வந்து பாத்தீங்கன்னா சம் அஷ்யூர்டு ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு வந்து ரிபேட். அது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் டேபுலர் ஆனுவல் பிரீமியம் ஃபார் டிஃபரண்ட் பேசிக் சம் அஷ்யூர்டு. பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு டேபுலர் பிரீமியம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அட்டவணையில 1000 ரூபாய்க்கு எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல இத்தனை பெர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ரிபேட். என்னென்ன பாருங்க, அப் டு 30 இயர்ஸ். ஒருத்தருடைய வயசு வந்து 30 வயசுக்குள்ள இருக்கு, 18ல இருந்து 30க்குள்ள இருக்குன்னு வைங்க. ஏன்னா மினிமம் என்ட்ரி ஏஜே 18 அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப 18ல இருந்து 30க்குள்ள இருக்கு. அவர் 50 லட்சத்துல இருந்து 1 crore வரைக்கும் போறாருன்னா ரிபேட் எதுவும் இல்ல. இதே 1 crore மேல 2 கோடிக்குள்ள போட்டார்னா 18% ரிபேட்டுங்க. இதே 2 கோடியில இருந்து 5 கோடிக்குள்ள போட்டார்னா 33% ரிபேட். இதே 5 கோடிக்கு மேல போட்டார்னா 40% ரிபேட்டுங்க. 40% ரிபேட். 1000 ரூபாய் கட்டுற இடத்துல 600 ரூபாய் அவர் கட்டினார்னா போதும், 400 ரூபாய் அவருக்கு டிஸ்கவுண்ட். அதனாலதான் ஹை சம் அஷ்யூர்டுக்கு அட்ராக்டிவ் ரிபேட்னு வந்து நம்ம ஸ்பெஷல் ஃபியூச்சர்லயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதே 31ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதே 50 lakh to 1 crore வந்து ரிபேட் கிடையாது. 1 crore இருந்து 2 crore இருந்தா 16% ரிபேட். 2 crore இருந்து 5 crore இருந்தா 31% ரிபேட். 5 crore and above போயிடுச்சுன்னா 37% ரிபேட். அப்ப ஹை அமௌண்ட் போக போக பாத்தீங்கன்னா ரிபேட் ஆனது மிகப்பெரிய அளவுல இருக்கு. அப்ப இந்த பிரீமியம் 50 lakhs போடும்போது உங்களுக்கு இது வந்து ரிபேட் இல்லாத பிரீமியம். ஏன்னா 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் உங்களுக்கு ரிபேட் கிடையாது. அப்ப இதுல உள்ள பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா ரிபேட் இல்லாத பிரீமியம். இதே 1 கோடிக்கு மேல போட்டிருந்தாரு அப்படின்னா 20 இயர் நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% அவருக்கு இந்த பிரீமியத்துல டிஸ்கவுண்ட் கிடைத்திருக்கும். இதே 5 கோடிக்கு மேல போட்டிருந்தாருன்னா 40% டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இதே மாதிரி சிங்கிள் பிரீமியத்துக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரீமியத்துக்கு எப்படின்னா இதே 50 lakh to 1 crore வரைக்கும் ஒண்ணு இல்ல. 1 crore இருந்து 2 crore வரைக்கும் 17%, 2 crore to 5 crore வரைக்கும் 30%, 5 crore and above போட்டீங்கன்னா 35%, 31 to 45 ஏஜுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 50 lakh to 1 crore நில்லு, 1 crore to 2 crore 15%, 2 crore to 5 crore வந்து 28%, 5 crore and above பாத்தீங்கன்னா 32%. அப்ப மேக்சிமம் சம் அஷ்யூர்டு 5 crore அப்படிங்கறது நீங்க பிக்ஸ் பண்ணிக்காதீங்க. கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல 5 crore மேலையும் கொடுக்கலாம். அப்ப 5 crore and above இருந்தா 32% வந்து அவருக்கு ரிபேட் கிடைக்கும். இதே ரெகுலர்ல போட்டார்னா 30 வயசுக்குள்ள இருந்தாருன்னா 40%, 31 to 45 37% அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே இன்கிரீசிங் சம் அஷ்யூர்டா இருக்குன்னு வைங்க. இப்ப நான் முதல்ல சொன்னதெல்லாம் ஆப்ஷன் 1க்கான ரிபேட். ஆப்ஷன் 1 லெவல் சம் அஷ்யூர்டுக்கான ரிபேட். ஆப்ஷன் 2 இன்கிரீசிங் சம் அஷ்யூர்டுக்கு பாத்தீங்கன்னா ரிபேட் இருக்கு. அது பாருங்க, அதுவும் கம்மியான ரிபேட்லாம் இல்லைங்க, கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது. 30 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 லட்சத்துல இருந்து 1 crore வரைக்கும் இல்ல. 1 crore to 2 crore வந்து 16% ரிபேட் இருக்கு. சிங்கிள் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 17%, இதுக்கு வந்து 16%, 1% தான் வித்தியாசங்க. இதே 2 கோடிக்கு மேல போயிட்டா இங்க 29, இங்க 30, இங்க 36, 5 crore and above 5 crore and above போயிடுச்சுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 37, இங்க 36.
நான் முதல்ல பார்த்தது வந்து சிங்கிள் பிரீமியத்துக்கு பார்த்துட்டேன். இது வந்து ரெகுலர் அண்ட் லிமிட்டெட் பிரீமியம். ரெகுலர் அண்ட் லிமிட்டெட் பிரீமியம் போது 1 crore to 2 crore வந்து இங்க 16% வருது. லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% வருது. ஒரு 2% வித்தியாசம் வருது. கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது. ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. இதே 2 கோடில இருந்து 5 கோடிக்குள்ள இருந்ததுன்னா 29%, 5 crore அண்ட் அபோவா இருந்தா 36%. இதே வந்து பார்த்தீங்கன்னா, லெவலுக்கு வந்து 40%, ஒரு 4% வித்தியாசம் வருது. 31 to 50 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 50 lakh to 1 crore நில்லு, 1 crore to 2 crore 14%, 2 crore to 5 crore 27%, 5 crore அண்ட் அபோவ் வந்து 33% ரிபேட் இருக்கு. இதே இன்கிரீசிங் சம் அஷ்யூர்ட்ல சிங்கிள் பிரீமியத்துக்கு ரிபேட் 50 to 1 crore வரைக்கும், அப் டு ஏஜ் 30 வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. 1 crore to 2 crore வந்து 15%, 2 crore to 5 crore வந்து 28%, 5 crore அண்ட் அபோவ் வந்து 33%. 31 to 45 ஏஜ்க்குள்ள இருந்தாங்கன்னா 50 lakh to 1 crore வந்து நில்லு, 1 crore to 2 crore வந்து 14%, 2 crore to 5 crore வந்து 27%, 5 crore அண்ட் அபோவ் வந்து 31% நமக்கு ரிபேட். ஓகே. மோடல் லோடிங் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடல் லோடிங் இருக்கு. அது வந்து பிரீமியம் கன்வர்ஷன் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. இயர்லியா இருந்தா பிரீமியம் கன்வர்ஷன் ரேட் வந்து நில்லு. மோடல் ஃப்ரீக்வன்சி வந்து அவர் 1 டைம் தான் கட்டுவாரு. இயர்லிங்கும் போது 1 டைம் கட்டுவாரு. ஹால்ஃப் இயர்லிங்கும் போது 2% வந்து கன்வர்ஷன் ரேட். மோடல் ஃப்ரீக்வன்சி வந்து 2 டைம்ஸ் அவரு கட்டுவாரு. அப்ப 2% வந்து 6 மந்த் ஒன்ஸ் கட்டும்போது உங்களுக்கு 2% லோடிங் ஆனது வரும். ரிவைவல் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அன்பெய்ட் பிரீமியத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள பாலிசி முடியறதுக்குள்ள நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம். அப்படி புதுப்பிக்கலைன்னா பாலிசி லாப்ஸ் ஆகிவிடும். பெய்ட் அப் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. சரண்டர் அப்படிங்கிறது நோ சரண்டர் வேல்யூ. ஆனா அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் பிரீமியத்தை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்றாங்க. அது நம்ம வந்து அதிகமா வந்து சரண்டர் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான பெரிய கணக்கெல்லாம் இருக்கு. அது நமக்கு தேவையில்ல. சரண்டர் பண்ணா 1 மில்லியன் சொல்றதுக்கு பதிலா applicable unexpired risk premium value if any shall be payable any time during the policy term. ஏன்னா அவர் வந்து 40 சிங்கிள் பிரீமியமா இருக்குன்னு வைங்க. சிங்கிள் பிரீமியத்துக்கு வந்து அவரு 40 இயர் டேம் போட்டு அவர் பிரீமியம் கட்டியிருப்பாரு. அவர் 5ஆவது வருஷம் முடிஞ்ச உடனே 6th இயர்ல வந்து சரண்டர் பண்ண வாராரு அப்படின்னா, இன்னும் 34 வருஷம் அவருக்கு வந்து ரிஸ்க்குக்கான பிரீமியத்த வந்து நம்ம பிடிச்சிருப்போம். அப்ப அந்த 34 வருஷத்துக்கான பிரீமியத்த வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. இதே மாரி தான் ரெகுலர் பாலிசிக்கும். பாலிசி லோன்ங்கிறது கிடையாது. டெர்மினேஷன் மத்த விஷயமெல்லாம் அதே தான் நண்பர்களே. ஃப்ரீ லுக் பீரியட் இருக்கு. சூசைட் எக்ஸ்க்ளூஷன் இருக்கு. அது எப்பயும் போல தான். வித்தின் 12 மந்த்துக்குள்ள சூசைட் பண்ணாருன்னா, டேட் ஆஃப் கமென்ஸ்மென்ட் ஆஃப் தி ரிஸ்க் அண்டர் தி பாலிசி ஆர் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரிவைவல் ஆஃப் தி பாலிசி. ரிவைவல் பண்ணாருன்னா, அதுல இருந்து 1 மந்த். நாமினிக்கு என்ன குடுப்பாங்க அப்படின்னா, அவர் கட்டின மொத்த பிரீமியத்துல எக்ஸ்ட்ரா பிரீமியம்லாம் இல்லாம, டாக்ஸ்லாம் இல்லாம, மொத்த கட்டின பிரீமியத்துல 80% அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். சிங்கிள் பிரீமியத்துக்கும் அதே மாரி தான். 80% தான் குடுப்பாங்க. இதுதான் நண்பர்களே இந்த யுவா டேர்ம் பிளான் நம்பர் 875. நமக்கு இதுவரைக்கும் டேர்ம் பிளான் கேட்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. நம்மளுடைய பிரீமியம் ரேட்டு. அந்த பிரீமியம் ரேட்ட அதிரடியாக களத்துல இறங்கி கலக்குன்னு கலையிருக்கிறாங்க நண்பர்களே. இது ஒரு டூலா வைத்துக் கொள்ளலாம். இப்ப உள்ள யூத் யுவா அப்படின்னாலே பாத்தீங்கன்னா, யூத் யூத் முதல்ல கேட்கிறத குடுத்துட்டு, அப்புறம் நம்ம சொல்றத கேட்க வைக்கலாம் நண்பர்களே. எப்பவுமே அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்ல 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு அட்டர்னிங் சேல்ஸ், இன்னொன்னு கிரியேட்டிவ் சேல்ஸ். நம்ம கிரியேட்டிவ் சேல்ஸ்லயே வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால தான், நமக்கு வந்து அதிகமா அந்த குளோசிங்ல வந்து பிரச்சனை வருது. கிரியேட்டிவ்னா என்னன்னா, நம்மளே கிரியேட் பண்றது. அந்த நீட வந்து கிரியேட் பண்றது. அவர் ஒரு மூட்ல இருப்பாரு. அவர் வந்து டேர்ம் பிளான் கேட்பாரு. அவருக்கு வந்து நம்ம வந்து டேர்ம் பிளான குடுக்காம வேற ஒரு பிளான வந்து நம்ம கிரியேட் பண்ணி, இதுதான் இது வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு அவருக்கு வந்து கிரியேட் பண்ணி, நம்ம அவருக்கு நல்லது தான் பண்றோம். இருந்தாலும், அவரு கேட்கிறத குடுக்கல அப்படிங்கும்போது, அந்த இடத்துல சேல் குளோசிங் வந்து நமக்கு கொஞ்சம் சிக்கலாகுது.
அப்ப கிரியேட்டிவ் சேல்ஸ் எப்ப பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ட்ரஸ்ட்ட டெவலப் பண்ணிட்டு, அவர முதல்ல கஸ்டமர் ஆக்கிருங்க. கஸ்டமர் ஆக்குன பிறகு, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ப பில்டிங் பண்றது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணிட்டு கஸ்டமர் ஆக்குவோம். ஆனா இப்ப இந்த டேர்ம் பிளான் மூலமா முதல்ல ஒருத்தர கஸ்டமர் ஆக்கிருங்க. இதுல வந்து உங்களுக்கு நீங்க போய் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள். பியூர் ரிஸ்க் பிளான். அவ்வளவுதான். சிம்பிள். பிரீமியம் லோ. லிமிட்டட் பே இருக்கு. 10 வருஷம் வேணுமா கட்டிக்கங்க. 15 வருஷம் வேணுமா கட்டிக்கங்க. ரெகுலரா கட்டுறீங்களா? பரவால்ல கட்டுங்க. சிங்கிளா கட்டுறீங்களா? கட்டுங்க. எப்பனாலும் கட்டுங்க. சாய்ஸ் நம்ம குடுக்குறோம். அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியா எந்த குழப்பமும் இல்லாம சேல் குளோஸ் ஆயிரும். அப்புறம் வந்து இமிடியேட்டா ஒருத்தரு ஒரு புது ப்ராஸ்பெக்ட் கூட ஒரு யூத் புது யூத் கூட நமக்கு என்ன செய்வாரு? கஸ்டமர் ஆயிருவாரு. அப்ப கஸ்டமர் ஆன பிறகு, நீங்க ரிலேஷன்ஷிப்ப பில்டிங் பண்ணி மார்க்கெட் பண்ணுங்க. கிரியேட்டிவ் மார்க்கெட். மத்த உமங்கு, லேப், உச்சவு எதனாலும் விக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க கிரியேட் பண்ணுங்க. அதுதான் கிரியேட்டிவ் சேல்ஸ்க்கும், அட்டென்டிவ் சேல்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கு ஒரு அருமையான டூல் நம்ம எல்ஐசி நமக்கு குடுத்திருக்கு நண்பர்களே. பயன்படுத்துங்கள். வெற்றி காண்கள். மீண்டும் மற்றொரு திட்டத்தில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதியழகன், ரிட்டயர்டு எஸ்பிஏ, சிஇஓ ஆஃப் மதிய ஆயுதம் ட்ரெய்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே!